வணக்கம் உறவுகளே, எல்லோரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? நான் தான் கௌரி ஹைக்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது தக்காளி பழ சோஸ். இந்த தக்காளி பழ சோஸ் நீங்கள் பீஸா தயாரிக்கும் போது பாவிக்கலாம், பாஸ்டா தயாரிக்கும் போது பாவிக்கலாம், அதோட கறி வகைகளுக்கும் நீங்கள் பாவித்து கொள்ளலாம். இப்போ இந்த சோஸை எப்படி தயாரிக்கிறதுன்றது தான் இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த சோஸை தயாரித்து எப்படி பாதுகாப்பான முறையில் நீண்ட நாட்களுக்கு வைத்திருக்கலாம். இந்த சோஸ் நீங்கள் எப்படி வைக்கிறீர்களோ அப்படியே எடுத்து மறுபடியும் பாவிக்கக்கூடியதாக இருப்பார். இப்போது வாங்க பார்ப்போம் எப்படி தயாரிப்பது என்று. இந்த சோஸ் நான் தயாரிப்பதற்கு தக்காளி பழம் ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்தேன். ஒரு பாக்ஸ் தக்காளி பழத்தையும் முதல்ல நன்றாக கழுவி எடுத்தேன். 2-3 தடவைகள் உப்பு போட்டு கழுவி எடுத்தேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு தக்காளி பழத்திலையும் இருக்கும் மூல் பகுதியை கட் பண்ணி எடுக்க வேணும். அதிலே நஞ்சுத்தன்மை இருக்கிறபடியினால் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுக்க வேணும். அதற்கு பிறகு தான் தக்காளி பழத்தை எப்போதுமே எல்லாரும் என்ன ஃபுட்டுக்காக இருந்தாலும் பாவிக்க வேணும். இப்போது ஒவ்வொன்றாக முடிந்தளவு இந்த மிக்சியிலே சேர்த்து மிக்சியிலே அரைத்து எடுக்க போகிறேன். அரைத்து எடுத்த பேஸ்ட்டை இப்படி ஒரு சட்டியில் சேர்த்து கொள்கிறேன். தக்காளி பழத்தை பாதியாக கட் பண்ணி போட்டு சேர்த்து அரைக்கும்போது இன்னும் ஈஸியாக இருப்பார். இப்போ இந்த தக்காளி பழத்தோட 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து கொள்கிறேன். உள்ளி 2 பஞ்ச், செத்தல் மிளகாய் 20 பீசஸ், மின்ட் லீஃப் 1 கப், உப்பு தேவையான அளவு 2-4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து அரைத்தெடுக்க போகிறேன். இப்போது அரைத்தெடுத்த பேஸ்ட்டையும் இந்த கலவையுடன் சேர்த்துக்கொள்கிறேன். கனோலா ஆயில் 4-6 டேபிள் ஸ்பூன். நான் கனோலா ஆயில் தான் பாவிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் பாவித்து கொள்ளலாம். மஞ்சள் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். மஞ்சள் பவுடர் ஒரிஜினல் பவுடராக இருக்க வேணும். இவைகள் எல்லாத்தையும் எதற்காக சேர்க்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, மஞ்சள் பவுடர், உப்பு, ஆயில் இந்த 3ம் நீண்ட நாட்களுக்கு நீங்கள் வைக்க போகிற உணவு வகைகளுக்கு பாதுகாப்பாக இருப்பார். இப்போ அரைவாசி தக்காளி பழம் மட்டும்தான் நான் அரைத்து எடுத்து இந்த பேஸ்ட்டை காய்ச்சி எடுக்க போகிறேன். பேலன்ஸ் இருக்கிற தக்காளி பழம் எல்லாம் டீப் ஃப்ரிட்ஜில் போட்டு வைக்க போகிறேன். இப்போது பாருங்கள், நான் 2 சட்டியில் ஹாஃபாக டிவைட் பண்ணி எல்லாத்தையும் நன்றாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். அதற்கு பிறகு தான் இந்த தக்காளி பழ சோஸை காய்ச்சி எடுக்க போகிறேன். இப்போ ஹை ஹீட்டில் விட்டு குக் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அகப்பையால் கிளறி விட்டு கொண்டு இருக்க வேணும், இல்லைண்டா அடி பிடித்திடுவார். இடைக்கிட மூடி விட்டு குக் பண்ணுகிறேன். மூடி விடும்போது கொஞ்சம் அடுப்பை குறைச்சி விடணும் லோ ஹீட்டில். ஏற்கனவே வைத்த சோஸ் 50% மேலே குக் பண்ணப்பட்டதன் பிறகு அதற்கு பிறகு பேலன்ஸ் இருக்கிற சோஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுகிறேன். கொஞ்சம் சோஸ் சட்டியில் குறைஞ்சி வந்ததின் பிறகு பேலன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் ஈக்குவலாக குக் பண்ணி எடுக்க வேணும். அப்புறம் நீங்கள் லேட்டாக விடுறது குக் பண்ணப்படாமல் இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் குக் பண்ண வேணும். ஆல்மோஸ்ட் எனக்கு 2 hours கிட்ட பிடிக்குது. இப்போது மூடி இருக்கிற சோஸை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கொள்ளுகிறேன். இடைக்கிட கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்கள். அப்போது தான் சோஸ் அடிப்பிடிக்காமலும் இருப்பார், நல்ல சுவையாகவும் வரக்கூடியதாக இருப்பார். ஆயில் விட்டால் தான் சோஸ் பழுதாகாமல் நிறைய நாட்களுக்கு இருப்பார். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு காணாமல் இருந்தால் உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போது கிளறி விடுகிறேன். கூடுதலாக மற்ற சட்டியில் இருந்ததும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்துட்டேன். இப்போ கடைசி நேரத்தில் கொஞ்சம் மின்ட் லீஃப் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு பிறகு இறக்கி எடுக்க சரியாக இருப்பார். இப்போது லோ ஹீட்டில் அடுப்பை விட்டிருக்கிறேன். இனி அடுப்பை ஆஃப் பண்ணி விட போகிறேன்.
இப்போவும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்ளுகிறேன், உப்பு காணாமல் இருக்கிறபடியினால். இப்போ வந்து சோஸ் வந்து ரெடி ஆகிட்டார், டோட்டலி ரெடி ஆகிட்டார். இனி வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி விடுகிறேன். இப்போது சோஸை மூடி விட்டு அடுப்பையும் ஆஃப் பண்ணி விடுகிறேன். காய்ச்சி எடுத்த சோஸை வந்து ஆக குறைந்தது வந்து 6-7 மணத்தியாலங்கள் நன்றாக குளிர்மையாக வரும் வரைக்கும் நீங்கள் ஆற விட வேணும். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. சூடு இருந்தால் போத்தில் ஊற்றிட்டு நீங்கள் மூடி வைக்கும்போது அது வந்து பூஞ்சனம் கட்டிடுவார். அதனால் வந்து கவனமாக இருக்க வேணும். நன்றாக ஆறினதன் பிறகுதான் நீங்கள் போத்தலில் ஊற்றி மூடி வைக்க வேணும். போத்தலில் மட்டும்தான் ஊற்றி வைக்கலாமென்று இல்லை, வீட்டு தேவைக்கு வந்து நீங்கள் குட்டி குட்டி பேக்லேயும் ஊற்றி பிளாஸ்டிக் பேக் எடுத்து அந்த பேக்குகளையும் நீங்கள் ஊற்றி எடுத்து கட்டி போட்டு வைக்கலாம். டீப் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணும். நார்மல் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதில்ல, டீப் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணும். இந்த பாருங்க, இப்படி வந்து பேக்குகளையும் ஊற்றி கட்டி எடுத்துட்டு டைட் பண்ணி எடுங்க. இந்த பாருங்க, இப்போது வந்து பேக்லேயும் நான் நிறைய ஊற்றி எடுத்துட்டேன், போத்தல்லையும் வந்து ஊற்றி எடுத்துட்டேன் தேவையான அளவுக்கு. இப்போது வந்து இவைகள் எல்லாத்தையும் டீப் ஃப்ரிட்ஜிலே வந்து நான் வைக்க போகிறேன். டீப் ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் 6 மந்த் மட்டும் வச்சு பாவிக்கலாம், பிரச்சனை இல்லை. போத்தல் வந்து நான் நார்மல் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நான் பாவிக்க போகிறேன் இந்த கிழமை தேவைக்கு. மிகுதி இல்ல தக்காளி பழமெல்லாம் இப்படி வந்து பேக்கிலே கட்டி இருக்கிறேன். இவைகளையும் வந்து டீப் ஃப்ரிட்ஜிலே வைக்க போகிறேன். தேவையான நேரம் வந்து எடுத்து பாவித்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவர்கள் பார்க்குறதுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. புதிதாக வந்து என்னுடைய வீடியோவை பார்க்குற நேர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.